குபூஸ் இது நிறைய பேர் ட்ரை பண்றதுல பரோட்டாவை விட ரொம்பவே ஈஸி. 2 ஸ்பூன் எண்ணெயில சாஃப்டா டேஸ்டா பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு கை பொறுக்கிற அளவு சுட தண்ணி 1/2 டம்ளர் ஊத்தி 10 நிமிஷம் மூடிவிடுங்க. ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகலன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பழைய ஈஸ்ட யூஸ் பண்றது. பாக்கெட்டை ஓபன் பண்ணதும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்க ரொம்ப சூப்பரா பொங்கி வந்துருச்சு. நான் 2 கப் மைதா யூஸ் பண்றேன். நீங்க தாராளமா முழுமையா கோதுமை மாவுலே பண்ணலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம வச்சிருந்த ஈஸ்டையும் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூசா பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மேல நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ அரை மணி நேரத்துல இருந்து டைம் இருந்தா 1 மணி நேரம் வரைக்கும் கூட மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. பாருங்க எவ்வளவு பெருசா பலூன் மாதிரி எழும்பி வந்துருச்சு. கையை வச்சு அந்த ஏர் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் மாவை நல்லா பிசையணும். அப்போதான் ஈஸ்டோட ஸ்மெல் வராது. சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய உருண்டையா எடுத்துக்கோங்க. மாவுல டஸ்ட் பண்ணி டபுள் சப்பாத்தி திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. சூடான தோசை கல்ல போட்டு எடுங்க. நீங்க வேண்டான்னு சொன்னா கூட இப்படி எழும்பி தாங்க வரும். நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு பரோட்டாக்கு பதில் செஞ்சு பாருங்க. சிக்கன் மட்டன் குழம்புக்கே இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.